மாடல் என்னது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன வந்துடும் n × n + 1 2n + 1/6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆவரேஜில் நிறைய செய்வோம். அதனால நல்ல ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி நோட்டு போட்டு ஒவ்வொரு ஃபார்முலாவும் எழுதிக்கிங்க. இப்போ என்ன கணக்கு வந்தாச்சு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 25 ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பெஷல் சீரியஸ்னால் அடுத்தடுத்த நம்பர் ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்த நம்பர் ஆரம்பிச்சிட்டா இது n ஸ்கொயருக்குள்ளதா ஸ்கொயர் இருக்கிறதுனால n ஸ்கொயரா இது என்ன வந்துடும் 1லே இருந்து ஆரம்பிக்கும். ஒரு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஃபார்முலா என்னது n × n + 1 2n + 1/6. என்ன வந்துடும் என்னங்கிறது என்ன வந்துடும் இந்த இடத்துல 25 n + 1னா 25 ஒன்றையும் கூட்டிட்டோம்னா 26. இந்த இடத்துல n போடுறோம் 25 ரெண்டையும் 25 பெருக்கிட்டு தான் கூட்டணும். ரெண்டையும் 25 பெருக்கிட்டோம்னா 50 50 + 1 என்ன வந்துடும் 51/6. இதை கட் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா 5525 உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் 5525. இதே மாதிரி என்ன வந்தாச்சு 12 அடுத்த சம் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 35 ஸ்கொயர். முதல்ல அடுத்தடுத்த நம்பர் ஆரம்பிக்கா. ஸோ ஸ்பெஷல் சீரியஸ். ரெண்டாவது n ஸ்கொயருக்கு உள்ளதா ஓகே. மூணாவது என்னது இடையில இருந்து ஆரம்பிக்கு ஒன்று இல்லை அப்படின்னா இது இந்த ஃபார்முலா 2 மட்டும் யூஸ் பண்ணணும். என்ன வந்துடும் ஃபார்முலா என்னது 12லேருந்து 35 வரை கண்டுபிடிக்கணும்னா 1லேருந்து 35 12க்கு முந்தின நம்பர் என்ன வந்துடும் 1 இங்கே என்ன வந்துடும் 11. இப்போ என்ன வந்துடும் n × n + 1 2n + 1/6. நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த 35 இந்த ஃபஸ்ட்டு இதை செய்தேன். எண்ணுக்கு பதிலாக 35 35 + 1 36. இந்த 35 × 2 70 70 + 1 71/6. ஒரு 6 6 6 6 36 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 14910. அடுத்தது இதுக்கு முந்தின நம்பர் 12க்கு முந்தின நம்பர் 11. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எண்ணுக்கு பதிலாக 11 போடுதேன் 11 + 1 12. இங்கே என்ன வந்துடும் எண்ணுக்கு பதிலாக 11 போட்டிங்கன்னா 22 + 1 23/6 போட்டு கட் அடிச்சிட்டிங்கன்னா 506. இதில் இருந்து சப் பண்ணிட்டீங்கன்னா 14404. தேங்க்யூ வெரி மச்.